ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோல ஒரு குட்டி கெட் ரெடி வித் மீ vlog நான் பண்ண போறேன். ஃப்ரெண்டோட ரிசப்ஷனுக்காக நான் கிளம்பிட்டு இருக்கேன். யாரோட ரிசப்ஷன் அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எண்ட்ல உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ரிசப்ஷன் கிளம்புறதுக்கு ஒரு கெட் ரெடி வித் மீ vlog பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் போட்டுடலாம். நான் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து 2-3 யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து செட்டாஃபில் அண்ட் அனதர் ஒன் வந்து இது பேரியர் ப்ளஸ்ன்ட்டு த ஃபார்முலாக்ஸ்னு ஒரு மாய்ஸ்சரைசர். இது ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் நல்லா ப்ரெப் பண்ணிக்கணும் ஸ்கின்னை. ஃபேஸ்க்கு போடும்போது நெக்குக்கும் சேர்த்து போட்டுருங்க. ஃபேஸ் போட்டதுக்கப்புறம் லிப்புக்கும் நம்ம வந்து கொஞ்சம் மாய்ஸ்சர் கொடுக்கணும். இது வந்து டாட் அண்ட் கீயோட லிப் பாம். இப்போ நான் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடுறீங்க அப்படின்னா, இப்போ மார்னிங் டைம்னா நீங்கள் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக போட்டு அதுக்கப்புறம் மேக்கப் போடுங்க. இப்போ இந்த ஈவினிங் டைம் நான் போடுறதுனால நான் சன்ஸ்க்ரீன் போடல. நான் சம்டைம்ஸ் சன்ஸ்க்ரீனும் போடுவேன். இப்போ வந்து நான் ப்ரைமர் போடுறேன். மேக்கோட இந்த ப்ரைமர் இது வந்து ஒரு மாதிரி கிளிட்டர் ஃபினிஷ் கொடுக்கும். கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுறேன் நான். கொஞ்சம் ஸ்கின்ல அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் அதுக்காக தான் இந்த ஃபேனு. ஆரஞ்ச் கரெக்டர் இதுதான் நான் யூஸ் பண்ணுற ஆரஞ்ச் கரெக்டர். என்ன மோஸ்ட்லி என்னுடைய மூவியோட ஷூட்டிங்க்குமே நான் தான் மேக்கப் போடுவேன். ஸோ நான் எல்லாமே க்ரைலான் டர்மா தான் யூஸ் பண்ணுவேன். இந்த லிக்விட் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ஏதாவது ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ரிசப்ஷன் ஒரு சம் ஃபோட்டோ ஷூட்ஸ் அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்துட்டு நான் வந்து லிக்விட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு ஈவினிங் டைம்ல இருக்கும், ப்ளஸ் வந்து ஸ்டூடியோக்குள்ள கூலிங் பிளேஸ்ல இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்துட்டு நான் லிக்விட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு நான் லிக்விட் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ண போடுவேன். இது எல்லாருக்குமே வந்து ஆரஞ்சு கரெக்டர் நமக்கு தெரியும். ஆரஞ்சு கரெக்டர் தெரியுதா? இது எல்லாருக்குமே ஒண்ணுதான். எல்லா ஸ்கின் டோனுக்குமே எந்தெந்த இடத்துல டார்க்கா இருக்கோ பிக்மெண்டேஷன், அண்டர் ஐ, ரொம்ப மினிமல் மேக்கப் தான் எனக்கு மூவிலையும் சரி. சில மூவிஸ்ல வந்து எனக்கு மேக்கப்பே இருக்காது. மேக்கப்னு நான் போடுறது நல்லா போடுறது அப்படின்னா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு. சம்டைம்ஸ் அது கூட நான் போட மாட்டேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னை வந்து வித்தவுட் மேக்கப்ல நிறைய பார்த்துருப்பீங்க. அண்டர் ஐக்கு, கரெக்டருக்கு, ஃபவுண்டேஷனுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி ப்ரஷஸ் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு சிலதுக்கு மட்டும் தனி ப்ரஷஸ் யூஸ் பண்ணுவேன். இந்த ப்ரஷ் வந்து ஸ்விஸ் பியூட்டியோடது. ஸோ இதுவுமே எனக்கு நல்லா பிளெண்ட் ஆகும். ஃபவுண்டேஷன் ப்ரஷ் இதை நான் இப்படியுமே யூஸ் பண்ணுவேன். இப்போ கரெக்டர் போட்டு கொஞ்சம் அண்டர் ஐ, நோஸ் கிட்ட இருக்கிற பிக்மெண்டேஷன்லாம் கவர் பண்ணியாச்சு. இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஃபவுண்டேஷன் வந்து செஃபோரா. உங்களுக்கு தெரியுதா? செஃபோரா மேட் டான் 35. இதோட நம்பர் வந்து மேட் டான் 35. இதை நான் வந்து ஒரு சின்ன இதில் வந்து போட்டு வச்சிருக்கேன். ட்ராவல்க்கெல்லாம் வந்து அந்த பெரிய பாட்டில் எடுத்துகிட்டு போனால் வந்து உடஞ்சிரும். அதனால நான் சின்ன குட்டி இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜில் வந்து நான் ஊற்றி எடுத்துகிட்டு போயிடுவேன். நான் எப்பவுமே ஃபவுண்டேஷன் இப்படி தான் போடுவேன். நீங்கள் எப்படி போடுறீங்களோ அந்த மாதிரி உங்களோட இதில் போட்டுக்கோங்க. ஃபேஸ்க்கு போடும்போது நெக்குக்கும் சேர்த்து போடணும். இல்லைனா நெக் மட்டும் ஒரு கலரில் இருக்கும், ஃபேஸ் மட்டும் ஒரு கலரில் இருக்கும். இது எல்லாருமே சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரேஜில் நான் போட்டு வச்சுருவேன். நம்ம மேக்கப்போட ஃபினிஷிங்கே வந்து ஃபைனலாக அந்த ஃபினிஷிங் லுக் கொடுக்கறது வந்து நம்ம ஸ்பாஞ்ச்லேயும் போடலாம். மோஸ்ட் ஆஃப் த மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்துட்டு ப்ரஷ் யூஸ் பண்ணுவாங்க. நான் ப்ரஷ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணோன்னா அதுலேயே பாதி ப்ராடக்ட்ஸ் வந்து போயிடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ ஃபேஸில் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ ஃபவுண்டேஷன் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸிங் பவுடர். இதை லூஸ் பவுடர்னு சொல்லுவாங்க. நான் யூஸ் பண்ணுறது டெர்மா கலருடைய ஃபிக்ஸிங் பவுடர். இதுதான் வந்து நான் லிக்விட் ஃபவுண்டேஷனுக்கும் யூஸ் பண்ணுவேன், மேட் ஃபினிஷிங்க்கும் யூஸ் பண்ணுவேன். இதையுமே வந்துட்டு நான் ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜில் போட்டு வச்சிருக்கேன். பிகாஸ் நான் ஷூட்டிங் போகும்போது, மூவி ஷூட் போகும்போது, ட்ராவல் பண்ணும்போது அந்த பெரிய பாக்ஸ் எடுத்துகிட்டு போனால் அது உடஞ்சிரும். சம்டைம்ஸ் நம்ம லக்கேஜில் போட்டு எடுக்கும்போது. ஸோ அதனால நான் இந்த மாதிரி இதில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம மேக்கப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப கம்மியாக தான் நான் போடுவேன். அப்படியே அந்த ஸ்கின்னோட இதுவாகிற மாதிரி போய் கேட்பாங்க, ஏன் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் போடுங்களேன் அப்படின்ட்டு. ஏன்னா இதுவே எனக்கு வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா மேக்கப் போடுவாங்க. எனக்கு அப்படியே ஸ்கின் டோன் மேக்கப்பில் இருக்கணும். என்னோட ஸ்கின் எப்படி இருக்கோ, என்னோட டஸ்கி ஸ்கின் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கணும்.
நிறைய போட்டு பெயிண்ட் அடித்து அதெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நீங்கள் மேக்கப் போடும்போது ஒரு சின்ன ஹேண்ட் மிரர் கையில் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நான் வந்து ஒரு மேக் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவேன். ஸ்டூடியோ ஃபிக்ஸோடைய ஃபவுண்டேஷன் இல்லை, காம்பேக்ட். இது வந்து நான் யூஸ் பண்ணுற என்னோடய ஸ்கின் டோனுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து NC42 ஸ்டூடியோ ஃபிக்ஸ் மேக் ஃபிக்ஸ். ஐப்ரோஸ்க்குமே வந்து நான் சம்டைம்ஸ் வந்து இந்த ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து இந்த பவுடர் ஐப்ரோ, வார்ம் ஐப்ரோன்ட்டு ஐப்ரோ பேலட் நைக்கால இருந்து. இதில் வந்து 3 கலருமே இருக்குது. பிளாக் இருக்கும், ப்ரௌன் இருக்கும், க்ரே இருக்கும். இங்கே பாருங்க, பிளாக் இருக்குது, ப்ரௌன் இருக்குது, லைட் க்ரே ஒன்று இருக்குது. இதை பட்டானா இது அவ்வளோவா யூஸ் ஆகாது. ஃபர்ஸ்ட் அதுலேயே ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஐப்ரோஸை இப்படி நல்லா இது பண்ணி விட்டுருங்க, ஷேப் பண்ணிடுங்க. எனக்கு இந்த பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி போடுறதுல எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சும்மா ஜஸ்ட் நான் ஃபில் பண்ணுவேன். இந்த பிளாக் அண்ட் இந்த சென்டரில் இருக்குல்ல இந்த ப்ரௌன், அது மட்டும் எடுத்து கொஞ்சம் லைட்டாக நான் ஃபில் பண்ணுவேன், அவ்வளோதான். கொஞ்சம் நேச்சுரல் லுக்கில் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். கண்ணுக்கு வந்து ஐஷேடோ கொடுக்கலாம். ஐஷேடோ வந்துட்டு நான் இந்த செஃபோரால இருக்கிற இந்த மினி பேலட் தான் நான் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன். இதில் வந்து நான் ஒரே ஒரு இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அது மட்டும்தான் வந்து காலியாயிருக்கு. இந்த ப்ரௌன் இல்லைனா இது இந்த கிளிட்டர், இந்த ஷிம்மர் வந்து எப்பயாவது யூஸ் பண்ணுவேன். ஏன்னா மூவிக்கெல்லாம் வந்து ரொம்ப ஷிம்மரியாக வந்து போட விட மாட்டாங்க. ஐஷேடோவே ஃபஸ்ட்டு போட விட மாட்டாங்க. இது மட்டும் வந்து நம்மளோட ஸ்கின் டோனில் இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து கிளிட்டர் கொடுத்துக்கலாம். இது வந்து பேஸ், ஐக்கு பேஸ் மாதிரி. ஒரு ஹேண்ட் மிரர் நான் கையில் வச்சுப்பேன் எப்போவுமே. ஏன்னா எனக்கு ஐ மேக்கப் போடும்போது மட்டும் தேவைப்படும். இதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா கிளிட்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவே வந்து நேச்சுரல் லுக்கில் இருக்கும். ஸோ கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி ரிசப்ஷன்லாம் போடுறதுனால நான் இந்த கலர் இப்போ நான் போட்டது வந்து ஆல்மண்ட், ஹனியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹனின்னு ஒரு கலர் இருக்குது, பட் ஆனால் அது ரொம்ப ஜிக்குன்னு இருக்குது. நான் வந்து ஒரு பிங்க் ட்ரெஸ் தான் போட போகிறேன். லைட் பிங்க், ரொம்ப லைட் பிங்க், ஒரு கஃப்தான் மாதிரி. ஸோ அதனால இதுவே எனக்கு ஓகே தான். ஐஷேடோ போட்டுட்டு நான் அப்படி தான் போடுவேன். ஐஷேடோ, ஐலைனர் அண்ட் தென் மஸ்காரா. ஐலைனர் வரைய போகிறேன். இது வந்து கேவோட கே பிளாக் கேன்வாஸ் அப்படின்ற ஒரு ஐலைனர். இதுவுமே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி லிக்விடாக இருக்கும். இதுவும் நான் யூஸ் பண்ணுவேன். இன்னொன்று வந்து ஸ்கெட்ச் மாதிரி இருக்கும். ரெவல்யூஷன் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன், அதை காணும். ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும். அதுவுமே அழகாக ஸ்கெட்ச் மாதிரி வரையலாம். எனக்கு இந்த விங்ஸ்லாம் வந்து பிடிக்காது. சில பேர் இந்த விங்ஸ் மாதிரி வச்சுப்பாங்கல்ல, எனக்கு அந்த மாதிரி எட்ஜஸ் வந்து நான் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஐலைனர் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு மஸ்காரா போடுறதுக்கு முன்னாடி இந்த லேஷஸை வந்து கேர்ள் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நான் லேஷஸ் ஒட்டுவேன். மோஸ்ட்லி நான் என்னோட ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு தான் லேஷஸ், லென்ஸ் எல்லாமே ஒட்டுவேன். இந்த மாதிரி சின்ன ஃபங்க்ஷன் ஒரு இந்த மாதிரி வெளியே போகிற ஈவெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து லேஷஸ் நான் போட மாட்டேன். ஏன்னா எனக்கு லேஷஸ் வச்சா அப்படி கண்ணு மேலே ஏதோ உட்காந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஃபோட்டோ ஷூட்னா அது ஒரு 5 to 6 hours முடிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும். ஸோ எனக்கு நேச்சுரல் லேஷஸே கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. அடுத்தது வந்து மெப்ளினோட லேஷ் சென்சேஷனல் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. இதான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காக, லேஷஸ் கம்மியாக இருக்கவங்களுக்கு கூட இது வந்து ஒரு டென்சிட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு இது கொடுக்கும். லேஷஸ் போடும்போது நம்ம கண்ணை வந்து நல்லா ப்ராடாக நம்ம வந்து இப்படி வச்சுட்டு நம்ம போட்டால் அந்த லேஷஸ் உடைய ஹேர் எல்லாமே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ நல்லா லேஷஸ் எல்லாமே வந்து மர்ஜ் ஆகும் அப்படின்ட்டு நான் ஒரு இன்ஸ்டா ரீலில் பார்த்தேன். அது உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கிற லேஷஸ்க்குமே வந்துட்டு நெக்ஸ்ட்டு காஜல் போடணும். என்கிட்ட இப்போ நான் 3 காஜல் மாற்றி யூஸ் பண்ணுவேன். ரெனேது ஒன்று, மேக்து ஒன்று, அப்புறம் ப்ளம்து ஒன்று. இன்னைக்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிறது இது, இந்த ப்ளம்மோடது. இது கொஞ்சம் ஸ்மஜ் ஆகாது, இந்த கண் ஐஸ் கார்னர்லலாம் வந்து ஸ்மஜ் ஆகாது. ஸோ அதனால இன்னைக்கு இதை போட்டு போயிடலாம். ரெனேது நான் யூஸ் பண்ணேன்,
பட் எனக்கு அது என்னமோ ஸ்மட்ஜ் ஆகுது அப்படியே கண்ணு கார்னர்ல. உங்களுக்கு யாராவது நீங்க ரெனே யூஸ் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி ஸ்மட்ஜ் ஆகுது, போட்ட உடனே ஸ்மட்ஜ் ஆகுது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பட் இந்த ப்ளம் வந்து கொஞ்சம் லாங் ஸ்டேவா இருக்கு. கான்டர் பண்ணிடலாம். கான்டருக்கு வந்து ஐ ஹாவ் இந்த மாதிரி ஸ்டிக் கான்டர் ஒன்று வச்சிருக்கேன் நான். இது மிலானி அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து நான் வாங்கினது. இது வந்து இது இப்படி ஸ்டிக் மாதிரி இருக்கும். இது தான் நான் வந்து மூவிஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவேன். அண்ட் பவுடர் கான்டருமே நான் வச்சிருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்கும். ஹோலா பெனிஃபிட்டோட மினி கான்டர். இது வந்து இதுக்குள்ளேயே வந்து இந்த கான்டரிங் ப்ரஷோட வருது. இது ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு நான் இந்த பவுடர் கான்டர் தான் யூஸ் பண்ண போறேன். ஃபைனலாக வந்து ஹைலைட்டர் வந்து ஸோ இது செஃபோராவோட ஹைலைட்டர் ப்ரஷ். உங்களுக்கு தெரியும், இது ஒரு மாதிரி ஆங்கிளாக வரும். அண்ட் நான் யூஸ் பண்ணுற ஹைலைட்டர் வந்து ஸ்டில்லா அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து. நான் வந்து ப்ளஷ் வந்து போடல இன்னைக்கு, ஏன்னா அது ஒரு மாதிரி ரொம்ப, ஏன்னா நான் போடுறது வந்து ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் தான். பட் நான் லைட்டாக ப்ளஷ் போடலாம்னு நினச்சேன், பட் இன்னைக்கு நான் போடல. ஸோ அதனால நான் வந்து ஹைலைட்டர் மட்டும் போடுறேன். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே போட்டாச்சு. லிப்ஸ்டிக் மட்டும் போடணும். ட்ரெஸ் போட்டுட்டு லிப்ஸ்டிக் போடலாம். நான் வந்து இன்னைக்கு ஹேர் வந்து லூஸ் ஹேர் தான் விட போகிறேன். ஏன்னா நான் நேற்று ஷூட்டில் வந்துட்டு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி விட்டாங்க. ஸோ அதோடு தான் இருக்கேன். லைட்டாக ஃப்ரண்ட்டில் மட்டும் ஹேர் டச்சப் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஹேர் தான் விட போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரெஸ்ஸை காமிச்சிடுறேன். தென் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் போட்டுடலாம். இதுதான் இன்னைக்கு நான் வந்து போட போகிற ட்ரெஸ். இது வந்து ஒரு கஃப்தான் மாதிரி இருக்கும். கீழே வந்து பேண்ட். காய்ஸ், நான் ட்ரெஸ் போட்டுட்டேன். ஸோ இது வந்து ஒரு மாதிரி கஃப்தான் மாதிரி இருக்கும். ஃபுல் வியூ வந்து நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். இதில் இது நல்லா ஃப்ரீயாக இருக்கு. மை ட்ரெஸ் தெரியுதா உங்களுக்கு? எஸ், நல்ல ஒரு அலிஃப் லைலா மாதிரி இருக்கு. இப்போ வந்துட்டு இந்த ட்ரெஸ்க்கு நான் இந்த இயரிங் தான் போட போகிறேன். லிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கே லிப்ஸ்டிக். இது வந்து பிராப் அப் அப்படின்ட்டு ஒரு ஷேடு, அதான் நான் போட போகிறேன். லிப் லைனர் வேணால் போட்டுக்கோங்க. பட் எனக்கு வந்து இன்னைக்கு லிப் லைனர் போடணும்னு தோணலை. ஒரு குட்டி பிந்தி வச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. சின்னன்னா ஸ்டோன் பிந்தி வச்சா நல்லா இருக்கும். ரெடி ஃபார் ரிசப்ஷன். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்னோட ட்ரெஸ்ஸோட ஃபுல் வியூ காட்டுறேன். இதுதான் ட்ரெஸ்ஸோட ஃபுல் வியூ. என்னோட மேக்கப் இப்போ நீங்கள் ஃபுல் லைட்டிங்கில் பார்க்கலாம். இது ஃபுல்லாக நேச்சுரல் லைட்டு. ஈவினிங் நேச்சுரல் லைட்டில் நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப ஹெவியாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. நான் கரெக்டாக என்னோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸோட நேம் தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் கமெண்ட் செக்ஷன்ல பிரீஃபான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இப்போ போற வழியில பொக்கே கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே ரிசப்ஷன் கிளம்பலாம். A few moments later. நான் வந்து பிக் பாஸ் ஜூலியோட ரிசப்ஷனுக்கு தான் வந்திருந்தேன். பிரைட் அண்ட் க்ரூமை பார்த்து விஷ் பண்ணி பொக்கேலாம் கொடுத்தாச்சு. ஆக்சுவலி 4 o'clock வந்து சர்ச்சில் மேரேஜ் வச்சுட்டு அப்படியே ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க. நான் கிறிஸ்டியன் வெட்டிங் பார்த்ததே கிடையாது. பட் என்னால் போக முடியல. ஸோ ரிசப்ஷனுக்கு போயிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஜூலி பற்றி சொல்லணும்னா பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்லேயே ரொம்ப அதிகமாக வந்து விமர்சிக்கப்பட்ட ஒரு கண்டஸ்டன்ட்னு சொல்லலாம். சீசன் 1ல நிறைய விஷயங்கள், நிறைய ட்ரோல்ஸ், மீம்ஸ், அவங்க வெளியே வந்து கூட நிறைய ஹியூமிலியேஷன் சோஷியல் மீடியாவில் வந்து சந்திச்சாங்க. அண்ட் அவங்க 2 தடவை பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பிக் பாஸ் சீசன் 1 அண்ட் அல்டிமேட். என்ன அப்படின்னா பிக் பாஸ் போகிற கண்டஸ்டன்ஸை நம்ம வந்து அந்த கேமில் இருக்கிற வரைக்கும் எவ்வளோ வேணாலும் ஜட்ஜ் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் விமர்சனம் பண்ணலாம். அந்த கேமை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா நம்மளோட பவுண்டரிஸ் வந்து அவ்வளோதான். ஏன்னா எல்லாருக்குமே
எல்லாருக்குமே பர்சனல் ஸ்பேஸ் இருக்கு, பர்சனல் லைஃப் இருக்கு. அவங்கள வெளியே வந்ததுக்கு அப்புறமும் அவங்கள வந்து திட்டுறதும், அவங்க லைஃப்பை பத்தி விமர்சனம் பண்றதும், இது எல்லாமே வந்து ஒரு கெட்ட விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா நானுமே ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் தான். எல்லாரும் இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட கெட் ரெடி ஃபர்ஸ்ட் கெட் ரெடி வித் மீ நான் ஷேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும், என் வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ரித்விகா ஆஃபிஷியல் பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். டாடா.